ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே வரப்போகுது. அதனால் அதுக்கு ஒரு பேட்ச் பண்ணி நான் காமிச்சு போகிறேன். அதுக்கு தேவையான உள்ள நூல் க்ரீன் கலர், சாஃப்ரான் கலர், ஒயிட் கலர், 3 நூலும் நமக்கு தேவை. கத்திரிக்கோல், ஊசி, க்ரோஷே ஊசி, கம் ஒரு இந்த பேட்ச் குத்துறதுக்கு ஒரு ஊக். இப்போ நம்ம முதல்ல க்ரீன் கலர் எடுத்து ஒரு மேஜிக் நாட் போட்டு ஒரு செயின் போட்டு மேலே எடுத்துக்கிடணும். அதுவும் பிறகு இது half double crochet, half double crochet, இது 14 டைம் போடணும். 14 டைம்ஸ் போட்டு ஒரு ரவுண்ட் ஃபார்ம் ஆக்கி எடுக்கணும். எண்ணி பார்த்துக்கிடுங்க. 14 டைம்ஸ் போட்டு இழுத்து ஒரு ஸ்லிப் நாட் போட்டு ரவுண்டை முடிச்சிடணும். போட்டு ஒரு டைம் நாட் போட்டு நூலை கட் பண்ணி அதை முடித்து எடுத்துடணும். க்ரீன் கலர் நமக்கு இப்போ ஒரு க்ரீன் கலர் ரவுண்டு கிடச்சிருக்கு. இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் ஒரு சங்கிலிக்குள்ளே போட்டு உள்ளே எடுத்து 3 செயின் போட்டு டபுள் க்ரோஷே ஒரு செயினுக்குள்ளே ஒரு நம்ம சங்கிலி போட்டுக்கல ஆஃப் டபுள் க்ரோஷே அதுக்குள்ளே 2 டைம்ஸ் போடணும். நம்மளுக்கு இப்போ 28 டபுள் க்ரோஷே கிடைக்கும். இப்படி எல்லா இடமும் டூ டைம்ஸ் போட்டு முடிச்சிடணும். சரி, ஒரு ஸ்லிப் நாட் போட்டு இந்த ஒயிட் ரவுண்டையும் முடிச்சிடணும். அதையும் கட் பண்ணி பேக் சைடில் கொண்டு வந்துடணும். ஒயிட் கலர் முடிஞ்சாச்சு. இனிமே சாஃப்ரான் கலர் எடுத்து உள்ளே எடுத்து 2 செயின் போட்டு 2 செயின் போட்டு டபுள் க்ரோஷே ஒரு செயினுக்குள்ளே 2 டைம்ஸ் போடணும். ஒரு செயினுக்குள்ளே 1 டைம். ஒரு சங்கிலிக்குள்ளே 1 டைம்
அடுத்த சங்கிலிக்குள்ளே 2 டைம்ஸ் அப்படி எல்லாம் போட்டு அதையும் முடிச்சிடணும். ஒரு சங்கிலிக்குள்ளே 2 செயின், ஒரு சங்கிலிக்குள்ளே 2 என்னென்ன பாருங்கள். ஒரே சங்கிலிக்குள்ளே 2 டைம்ஸ் போடணும், ஒரு சங்கிலிக்குள்ளே 1 டைம்ஸ் இது போட்டு எல்லாம் முடித்து ஒரு ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சிருங்க. அதையும் வச்சு அது பேக் சைடு இது வந்து உங்களுக்கு நம்ம அது வந்து ஒரு ரவுண்டில் ஒரு பார்டர் லைன் எனக்கு கொடுக்கிறதுக்கு நம்ம பேக் சைடு இது பேக் சிங்கிள் க்ரோஷே இது வந்து சங்கிலிக்குள்ளே போட்டு பேக் சைடில் வந்து அதை எடுத்து அப்படி கொண்டு வந்து மேலே ஒரு சிங்கிள் க்ரோஷே அப்படி போட்டுடணும். இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகணும். அடுத்த சங்கிலிக்குள்ளே போட்டு அப்படி எடுத்து அப்படி எடுத்துடலாம். இது பேக் சைடோடு நம்ம அந்த சைடோடு நம்ம இது போவோம், இது இந்த சைடோடு போட்டு எடுக்கணும். அப்போ ஒரு அழகான சேஃபாட்டு நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. அப்படி இதையும் ஸ்லிப் நாட் போட்டு பேக் சைடில் கொண்டு வச்சு ஸ்லிப் நாட் போட்டு முடித்து ஒரு ஸ்லிப் நாட் போட்டு முடித்து எடுத்துருங்க. டைட் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க. இதையும் பேக்கில் கொண்டு நல்லா நாட் போட்டு விட்டுருங்க. ஃப்ரண்ட் பக்கம் தெரியாமல் ஒரு நாட் போட்டு அதையும் கட் பண்ணி எடுத்துருங்க. என்ன ஒரு இதில் நம்ம கீழே இந்த பேட்ஜுக்கு கீழே இது பண்ணோம் ரிப்பனில் ஒரு இதை கட் பண்ணி வச்சு அதை ஒரு பேப்பரில் வச்சு அதையும் கட் பண்ணி கம் போட்டு இப்படியே பின் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். நமக்கு இப்படி ஒரு பேப்பரில் ரிப்பனில் கட் பண்ணி உங்களுக்கு எந்த கலர் ரிப்பன் கட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பண்ணி அப்படி வச்சு அதில் ஒரு ஊக்கையும் பின் பண்ணி நம்ம பேட்ஜாக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்படி மிக அழகான பேட்ஜு நேஷ்னல் கலரில் ட்ரை கலரில் கிடச்சி. நீங்களும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.